100 கிராம் துவரம்பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 தக்காளி பேஸ்ட்டு அடித்து வச்சுக்கோங்க. வாழைத்தண்டு கத்திரிக்காவை தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சுக்கோங்க. மாங்காவை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லித்தழை, வாணலில் தக்காளி பேஸ்ட்டு, காய்கறி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக விடுங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு, 1 கரண்டி புளி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு கொதித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த மாங்காவை போட்டுருங்க. இது 2 நிமிஷத்தில் வெந்துடும். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயப்பொடி, பெருங்காயத்தூள், 2 வரமிளகா, 2 ஸ்பூன் எண்ணெயில் இதை பொரிச்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியே போட்டு வதக்கி சாம்பாரில் எடுத்து கொட்டி கலந்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.